ஓகே, குட் மார்னிங் கைஸ். ஸோ இப்போ இந்த காட்டு வழியில் நடந்து எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மொஹிதீன் ஆண்டவர் தர்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இதை பற்றியே வந்து ஒரு 2 வாட்டி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் வந்து ரொம்ப நாள் ஆச்சே, அப்படியே அந்த பக்கம் போயிட்டு வரலாம் அப்படின்றத ஒரு பிளான். இங்கே பாருங்க, இதுதான் எங்கள் ஊர் முக்கனாமலைப்பட்டி, புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது. ஸோ இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வயக்காடாக தான் இருக்கும். அப்படியே பாருங்கள், காலையிலேயே வியூஸ், காலையிலே சூரியன் சுருக்க நடிக்குது. ஸோ இந்த மொஹிதீன் ஆண்டவர் தர்காவுக்கு வந்து நிறையா வரலாறுகள் வந்து சொல்லுவாங்க. எப்படின்னா வந்து மொஹிதீன் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க, இந்த மதத்தை வந்து பரப்புறதுக்காக இங்கே வந்தாங்க, எதிரிகள்கிட்ட சண்டையிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறையா இருக்கும். இந்த மலைக்கு போனாங்க, இந்த மலையில் வந்து தொழுதாங்க, நமாஸ் பண்ணாங்க. அதனால இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு மொஹிதீன் ஆண்டவர் தர்கா வந்து உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகப்பட்ட வரலாறுகள் வந்து இந்த மொஹிதீன் ஆண்டவர் தர்காவுக்கு வந்து இருக்குது. இன்னொன்று என்னென்னா வந்து இந்த மொஹிதீன் ஆண்டவர் தர்காவுக்காகவே வந்து இந்த ஊர் மஸ்ஜித்தில் வந்து கந்திரி செய்வாங்க. கந்திரினா வந்து சாப்பாடெல்லாம் ஆக்கி எல்லாத்துக்கும் டோக்கன்லாம் கொடுத்து ஒரு 250 ருபீஸ் 150 ருபீஸ் கலெக்ட் பண்ணி அப்புறம் எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுப்பாங்க. கந்திரிலாம் நடக்கும் இந்த மொஹிதீன் ஆண்டவரத்துக்காக. அந்த மாதிரி நிறையா விஷயம் வந்து இந்த மொஹிதீன் ஆண்டவர் தர்காவில் வந்து இருக்குது. இந்த மாதிரி நிறையா வரலாறுகள் வந்து இந்த மொஹிதீன் ஆண்டவர் தர்காவுக்கு இருந்திருக்கு. நீங்கள் இந்த முக்கனாமலைப்பட்டி, அதாவது இந்த புதுக்கோட்டை அண்ணாவாசல் போகிற வழியில் முக்கனாமலைப்பட்டி அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்தாலே வந்து அந்த ஊருக்குள்ள வந்தால் இந்த இடத்துக்கு வந்து ஈஸியாக ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்து நடந்தே வந்து வந்துடலாம். ஸோ அந்த இடத்துல தான் இருக்குது. பட் இது வந்து ஒரு நாகூர் தர்கா, அந்த முத்துப்பேட்டை தர்கா, திருநெல்வேலி தர்கா மாதிரியே இருக்குமானா அப்படிலாம் இல்லவே இல்லை. ரொம்ப வந்து பாருங்கள், இதான் வந்தாச்சு. ஒரு சின்ன தர்கா மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து சாப்பாடு அதெல்லாம் இருக்காது. இங்கே வரவும் அவங்கவுங்க நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் வந்து உப்பு போடுவாங்க, விளக்கு ஏற்றுவாங்க, நமாஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அந்த வேண்டுதல் முடிஞ்சால் அதையுமே நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் வந்து குரானில் இருக்கா இல்லையானா கண்டிப்பாக இல்லை. பட் இருந்தாலும் வந்து மக்கள் அவங்கவுங்க நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி இங்கே நிறையா வந்து பண்ணுவாங்க. இது பக்கத்தில் வந்து சாப்பாடு கடை, ஸ்நாக்ஸ் கடை அந்த மாதிரிலாம் வந்து வேறு தர்காவில் உள்ள மாதிரிலாம் இங்கெல்லாம் இருக்காது. இங்கே தர்கா மட்டும் இருக்கும். இங்கே வந்துட்டு அதை சுற்றி வந்து ஊர் தான் இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூலு, பின்னாடி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், இங்கே மெஜஸ்டிக் ஸ்கூல்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இந்த ஊர் சம்மந்தமாக நிறைய விஷயம் வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த மொஹிதீன் ஆண்டவர் தர்கான்னு. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து இந்த மொஹிதீன் ஆண்டவர் தர்காவுக்கு கீழே தாமரை குளம் இருக்குது. இது ஒரு 50-100 வருஷம் வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தாமரை குளத்தில் வந்து இந்த ஊர் மக்கள் எல்லாமே வந்து நல்ல தண்ணீர் பிடிச்சி குடிச்சுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து மழை தண்ணி தான் இது. ஸோ இது வந்து நம்ம வந்து ரொம்ப அசந்தெல்லாம் பண்ணக்கூடாது, செருப்பு போட்டுலாம் இறங்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாக வந்து அந்த தாமரை குளம்னு சொல்லுவாங்க. அந்த தாமரை குளத்துக்கே வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே. ஸோ இது வந்து ஃபுல்லாக நல்ல தண்ணி. ஸோ இதில் வந்து தினையுமே மக்கள் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. இங்கே பாட்டு தர்கா அவங்க ப்ரேயர் பாட்டுக்கு அங்கே போயிட்டுருக்கும். இங்கே வந்து இந்த ஊர் மக்கள் எல்லாமே வந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. தாமரை குளம்ன்றது இது இந்த ஊரில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான குளம். நல்லா தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும். இதை தாண்டி குடுமியாமலை போய்டும். அங்கே வந்து அண்ணன் கிணறு, தம்பி கிணறுன்னு இருக்குது. அதை பற்றியுமே ஒரு வீடியோ போட்டிருப்போம். அங்கேயும் வந்து தண்ணி நல்லாயிருக்கும். பட் இந்த ஊரில் இந்த தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதான் தர்கா. நான் தர்காவுக்கு வந்து உங்களுக்கு மேலேயும் போய் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை பற்றி நான் தண்ணியை வீடியோ எடுத்துடுறேன். ஸோ இதுதான் வந்து அந்த தாமரை குளம். கொஞ்சம் ஏகப்பட்ட பேர் இந்த பாறையில் இந்த பேர் எழுதுறது இதெல்லாம் சொல்லுவாங்க. இன்னுமாடா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் இந்த பேரெல்லாம் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வாசிப்பு பழக்கம், அதாவது புத்தகம் வாசிப்பு பழக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி படித்தவங்க அந்த மலை பற்றி, காடுகளை பற்றி, இந்த பாறைகளை பற்றி படித்தவங்களாம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. காடுகளை பற்றி படித்தவங்க வந்து அங்கே போய் இந்த பீர் பாட்டில் உடச்சி கண்ணாடியை போட்டால் ஒரு யானையே செத்துரும். ஒரு பீர் பாட்டில் சின்னதாக அந்த கண்ணாடி குத்தி வந்து ஒரு யானையே செத்துருன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வாங்கி படிக்கிறப்ப அந்த மாதிரி விஷயம் தெரியிறப்ப அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. பாறைகளை பற்றி படித்தா அங்கே வந்து இந்த மாதிரி வந்து நானும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எழுத மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய புத்தகங்களை நான் வந்து நானே படிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இன்னும் அந்த பாறையில் வந்து எழுதி வைக்கிறது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் இந்த தண்ணி இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஊரே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக தான் இருக்கும். தண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து அப்படியே அந்த பக்கத்து தண்ணி வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க, இந்த பக்கத்து தண்ணி வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த 2 பக்கத்துமே வந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் காலையில் வெயில் அடிக்கிறதுனால யாரும் இல்லை. ஆனால் எப்போவுமே இங்கே இது வந்து உங்களுக்கு நல்ல தண்ணி. இதை வந்து நம்ம செப்பல் போட்டில் இறங்கக்கூடாது, சேஃப். இந்த ஊருக்கே வந்து இதுதான் வந்து நல்ல தண்ணி. தாமரை குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து அந்த பில்டிங் வந்து மெஜஸ்டிக், இது கவர்மெண்ட் ஸ்கூலு. இந்த பக்கம் அந்த ப்ளூ கலர் செவத்துக்கு பின்னாடி இருக்கிறது வந்து மெஜஸ்டிக் ஸ்கூலு. ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து மொஹிதீன் ஆண்டவர் தர்கா. பாருங்க, இன்னும் இந்த பேர் எழுதுறது இதெல்லாம் வந்து இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது ஒரு நம்பிக்கை. அது நம்பிக்கைன்னா ஒரு ஆசை. பரவாயில்ல, ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து பார்ப்போம் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு. ஸோ இந்த ஒரு மலைக்கு வந்து ஏகப்பட்ட கதைகள் வந்து இருக்குது.
இது கந்திரி ஆக்கிறப்ப நல்லாயிருக்கும். இங்கேருந்து இந்த பள்ளியாசலில் வந்து கந்திரி ஆக்குவாங்க, குஸ்கா சாப்பாடு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதம் வந்து இது கந்திரி ஆக்குனாங்க. மொஹிதீன் ஆண்டவர் கந்திரின்னு 250 ரூபா ஒரு டோக்கன் கொடுத்து ஒரு காசு வாங்கிட்டு அதை கந்திரி ஆகி கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மலைக்கு பின்னாடி தான் வந்து இந்த ஊர் பள்ளியாசல் இருக்குது. ஸோ அவங்க தான் வந்து கந்திரி ஆக்குனாங்க. அதே மாதிரி இதில் வந்து உப்புலாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடம் வந்து உடஞ்சிருச்சு. நான் அந்த இடத்தையுமே வந்து காட்டுறேன் உங்களுக்கு. பார்க்க போகிற இந்த இடத்துல தான் வந்து இப்போ பார்க்க போகிற இந்த இடத்துல தான் வந்து அந்த உப்புலாம் வந்து போடுவாங்க. இதுவுமே வந்து ஒரு நம்பிக்கையாக வந்து இருக்குது. பட் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து குரானில் இருக்கா, முஸ்லீம்ஸ் ஃபாலோ பண்ணுமானா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அந்த மாதிரி அது வந்து இங்கே உள்ளவங்க அப்படியே கொஞ்சம் பரம்பரையாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பட் குரானில் வந்து இந்த மாதிரி தர்காவுக்கு சும்மா ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக வந்து போய் பார்க்கலாம், எல்லாத்தையும் ரசிக்கலாம். பட் ஆனால் அங்கே உள்ளவங்கள்ட்ட வேண்டுறது, அங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்குறது அப்படின்றத வந்து ஹராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு. பட் இங்கே வந்து மக்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த சாக்கு மூட்டெலாம் வச்சுருக்காங்களே, இதெல்லாம் வந்து சிமெண்ட்டுன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், நீங்கள் பார்த்தா தெரியும் உப்பு. ஸோ இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஒரு குகமாக இருக்கும். இந்த கல்லில் இந்த கல்லை வச்சு ஒரு குகமாக இருக்கும். அதுக்குள்ளே வந்து உப்பு போடுவாங்க. அதுவுமே வந்து ஒரு பழக்கமாக இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த கொடி வருஷத்துக்கு ஒரு நாள் இதில் கொடி ஏற்றிட்டு அடுத்த ஒரு மாதம் கழிச்சு தான் வந்து அந்த நான் சொன்ன மாதிரி வந்து கந்திரி ஆக்குவாங்க. அதுவுமே வந்து நடந்திருக்கு. ஸோ உப்பு போடுவாங்க. இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு நாள் கொடி ஏற்றுவாங்க. யாரெல்லாம் வேண்டுதலை வராங்களோ அவங்களாம் வந்து உப்பு வந்து போடுவாங்க. கொடி ஏற்றுறது வந்து இந்த பள்ளியாசல் ஜமாத் மூலியமாக நடக்கும். அப்புறம் இதில் உண்டியல் இருக்குது. இந்த உண்டியல் காசுமே வந்து இங்கே உள்ள பள்ளியாசலுக்கு தான் வந்து போகும். இது உள்ள வேண்டுதல் பண்ணி இங்கேயும் வந்து உப்பு போடுவாங்க. உப்பு விளக்கேற்றி வைப்பாங்க, காசு போடுவாங்க. இங்கே எதுவும் இந்த எழுதி வச்சுருக்காங்கப்பா, ஹஜ்ரத் பாபா அமர்ந்த இடம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் உண்டியல். ஸோ இதில் வந்து வேண்டுதல் பண்ணி இதில் வந்து அவங்க செய்த இடம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தா அந்த வியூவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். உப்பு வந்து வைப்பாங்க. இது வந்து இந்த மலையோட பேக்ரவுண்டு. ஸோ இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த பின்னாடி இருக்கிறது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல். 12th வரையும் இங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பொட்டை காடாக இருந்துச்சு ஆக்சுவலாக. பட் ஆனால் இப்போலாம் நிறைய வீடெல்லாம் வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி வந்து அந்த வன்னியர் குளம் அதெல்லாம் வந்து இருக்குது. இதுக்கு பின்னாடி குளங்கள்லாம் நல்லாயிருக்கும். அதை வந்து இன்னொரு வாட்டி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு இந்த இடத்துல வந்து நாங்கள் நிறைய வண்டி வந்து உட்காந்துருக்கோம். அதாவது உங்களுக்கு வந்து ரொம்ப வெயில் அடிக்கிறப்ப இந்த இடத்துல வந்து அப்படியே உட்காந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ நிழலாக இருக்கும் அந்த இடம். இது பார்த்தீங்களா, கிளிலாம் போகுது, நல்லாயிருக்கு. ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். இந்த இடம் எப்போல்லாம் ரொம்ப இந்த ஊரில் வெயில் அடிக்குதோ இந்த இடத்துக்கு வந்து உட்காந்தா அப்படியே கொஞ்சம் வெயிலாக இருக்குது. ஏன்னா சூரியன் அந்த பக்கத்தில் இருக்கனால வெயிலாக இருக்கும். இங்கே பாருங்க, அதை சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. இந்த ஐ லவ் யூ எழுதி வைக்கிறது ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணவே கூடாதும்பாங்க. ஆனால் சும்மா ஏதாச்சும் ஒன்று கை வச்சுட்டு சும்மா இருக்காமல் பண்ணி வைக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நிறையாவே நடக்கும். ஸோ இதான் வந்து அந்த தாமரை குளம். அங்கே பாருங்கள், தண்ணி பிடிக்க வந்திருக்காரு பார்த்தீங்களா ஒருத்தர். ஸோ இன்னும் இங்கே தான் வந்து தண்ணி குடிச்சிட்டு போயிட்டே வந்திருப்பாங்க. இதுதான் நம்ம பார்க்க வந்த அந்த மொஹிதீன் ஆண்டவர் தர்கா அப்படின்றது. ஸோ இதை பற்றி தான் வந்து இன்றைக்கி டாக்குமெண்ட் பண்ணலாம். ஏற்கனவே இதை பற்றி ஒரு 3 வாட்டி 2 வாட்டி நம்ம போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி பண்ணிடலாமே அப்படின்ற ஒரு ஐடியா தான் இன்றைக்கி வந்துச்சு. ஸோ அதனால தான் அதை அப்படி எடுத்துட்டேன். மறுபடியும் சொல்லிடுறேன், இதுக்கு எந்த பக்கத்து வரணும் அப்படின்னா வந்து நீங்கள் அண்ணாவாசல் புதுக்கோட்டை. ஸோ அண்ணாவாசல் புதுக்கோட்டைக்கு வர்றப்ப அதுக்கு இடையில தான் இந்த ஊர் இருக்குது.
ஒரு 3 ஊருக்கு போயிடலாம். 3-4 இடத்துக்கு வந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு சித்தனவாசல் போகலாம், அப்புறம் நன்னா பண்ண போகலாம், அப்புறம் குடிமியான் மலை போகலாம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 இடத்துக்கு நீங்கள் இங்கேருந்து போயிடலாம். ஸோ அப்படியே இந்த குளத்துக்கு வருவோம். இந்த குளத்தை பற்றியும் நிறையா இருக்குது. ஆனால் லாங் ஃபோக்கஸ்லேருந்து அப்படியே ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு. இது சுற்றி வந்து ஊர் தான். இதுக்கு பின்னாடி நிறையா ஊர் இருக்குது. இந்த பாருங்க, நல்லா ஊர்லாம் எழுதி வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி பாறையிலே எழுதக்கூடாது அப்படிம்பாங்க. இது வந்து ஃபுல்லாக பேக்ரவுண்ட், இது ஃபுல்லாக ஊர் வீடு எல்லாம் ஆரம்பிச்சிடும். இதுக்கு அங்கிட்டு தான் வந்து மஸ்ஜித் இருக்குது. இந்த மஸ்ஜித்தில் இருந்தால் வந்து இந்த ஊரில் 4 மஸ்ஜித் இருக்குது. 2 தௌஹீத் மஸ்ஜித், 2 சுன்னத் மஸ்ஜித். ஸோ சுன்னத் மஸ்ஜித்தில் இருந்தால் வந்து இதுக்கு இந்த கந்திரிலாம் வந்து பண்ணுவாங்க. அதுவுமே பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி நீங்கள் படித்தவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி கந்திரி பண்ணலாமா, இந்த மாதிரி தர்காவுக்கு வந்து வணங்கணும் அப்படின்றதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. பட் அது ஒருத்தவங்களும் ஒரு ஆக்சுவலாக வந்து அந்த வைக்கக்கூடாதுமாங்க. நீங்கள் கடவுளை பார்த்துட்டு போகிறத விட்டுட்டு அதுக்கப்புறம் அது உள்ளே போய் வணங்க ஆரம்பிக்கிறது தான் இங்கே எல்லாத்துக்கும் பிரச்சனை வருது. பேர் அதுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு காரணமும் சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன காரணம் தெரியும்? இப்படி வந்து தர்காவெல்லாம் வணங்கலாமா, இந்த மாதிரி வந்து இந்த உப்பு போடுறது, இந்த விளக்கேற்றுறது எல்லாம் பண்ணலாமா அப்படின்றத வந்து உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கட்டும். நன்றி.